இவர் தாங்க நம்ம கதாநாயகன் பென். இவர் அவரை கிறிஸ்தவன் சொல்லிக்கிறாரு. ஆனால் ஒரு கிறிஸ்தவனை போல இவர் வாழ்கிறாரா அப்படிங்கிறது தான் தெரியல. அடுத்த 3 நாள் இவரோட வாழ்க்கையில் என்னெல்லாம் நடக்குதுன்னு பார்க்கலாமா? பென், டைம் ஆச்சு பாரு. எந்திரி எந்திரி எந்திரி, ஸ்தோத்திரம் பண்ணு. முட்டி போடு சீக்கிரம் பண்ணு. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம்ப்பா. ஐயோ, ஃபஸ்ட்டு போய் கதவை சாத்தணும். அப்பாடா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இங்கே போனீங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்ஸ்டாகிராம் பார்த்தாச்சா? ஸ்தோத்திரம்ப்பா. ட்விட்டர் பார்த்தாச்சு. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சூப்பர். மணி 5:15 ஆச்சு. ஆண்டவரே ஸ்தோத்திரம். அப்பாடா, அங்கிள் அப்பா வாக்கிங் போயிட்டாரு. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம்ப்பா. மணி 5:30 ஆச்சு. ஆண்டவரே ஸ்தோத்திரம். பிரியா மெசேஜ் பண்ணியிருக்கா? அடா ஸ்தோத்திரம். மணி 5:45 ஆச்சு. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, மணி 6 ஆயிடுச்சு. ஜாலி. ஆண்டவரே நன்றி அப்பா. 6 மணி ஆனதுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹாய்டா மச்சி. ஹாய்டா. அப்புறம் இன்னைக்கு என்ன கிளாஸ்? மச்சி இன்னைக்கு சயின்ஸ் கிளாஸ்டா. சயின்ஸ் கிளாஸ். ஐயா அவனோட ரச்சி ஆச்சு. சரி, இன்னைக்கு வேற ஏதாச்சும் பிளான் இருக்கா? மச்சி பிளான் இருக்கு பாரு. நம்ம தவளை நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க பாரு. இப்போ மொக்க காலேஜில் போய் சேர்ந்துட்டோம் பாரு. ஆமாம் கைஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம மொக்க காலேஜுக்கு தான் வந்திருக்கோம் கைஸ். இங்கே பாருங்கள், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஏற்கனவே வந்துட்டாங்க. ஹாய் கைஸ். சரி கைஸ், ஈவினிங் அப்லோட் பண்ணுறேன். பாய். மச்சி இன்னைக்கு காலையில 2 பீரியட் சயின்ஸ் பீரியடா மச்சி. நம்ம கட்டடி போனா எங்க போறது? பேக்கரி போலாம்டா. அங்க போய் மிச்சத்தை பார்த்து போவா. வாடா. மச்சி வத்தி பச்சி இருக்கா உன்ட்ட? வத்தி குச்சி இல்லடா. என்ன மச்சி நீ? டேய் மச்சி, எப்படா டீ மாஸ்டரானே? போங்கடா. டேய் உன்னை விட்டு டெப்புறா. எடுத்துக்கோ மச்சி. எனக்கு சீக்கிரம்டா. குடிக்கிற எங்களுக்கு இங்க மச்சி உனக்கு இல்லாதா? இந்த புடி மச்சி. இந்தா மச்சி, நீ ஒன்று புடி மச்சி. மச்சி இந்த புடி மச்சி. மச்சி நான் சண்டே சர்ச்சுக்குலாம் போயிட்டு இருக்கேன் மச்சி. இன்னைக்கு சாட்டர்டே. இந்த புடி. டேய் என்னடா சொல்ற? மச்சி புடி மச்சி. ஒரு நாள் அடிச்சா ஒண்ணு ஆகாது. சரா. இந்த புடி மச்சி. டேய் என்னடா இரும்பெல்லாம் வருது? மச்சி ஃபர்ஸ்ட் டைம் இல்ல, அப்படிதான் மச்சி. சரா. சரி மச்சி, மண்டே பாப்போம் நம்ம. ஓகேடா. பைடா. ஹலோ. கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வஞானியே உம்மை ஆராதிப்பே. ப்ரோ ஹாய் ப்ரோ. அவன் பாஸ்ட்டுக்கு வேலையே இல்லை ப்ரோ. எப்போ பார்த்தாலும் ஆத்துமாதாயம் பண்ணு, அந்த மீட்டிங் போ, இந்த மீட்டிங் போ. இப்போ பார்த்தாலும் ஒரே என்கேஜாக சர்ச்சில் இருக்க சொல்கிறாரு ப்ரோ. என்ன ப்ரோ நினைக்கிறீங்க நம்ம பாஸ்ட்டை பற்றி? எனக்கு ஒன்றும் தெரியாது ப்ரோ. என்ன ப்ரோ இப்படி இருக்கீங்க நீங்கள்? இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமாங்கடா. சரி, காலேஜ் வேறு கிளம்பணும். நல்லா காலேஜ் நீட்டாக போகணும் இன்னைக்கு. ஹலோ மச்சி. டேய் சொல்றா மச்சி. மச்சி இன்னைக்கு நம்ம தவளைக்கு பிறந்தநாள்டா. இது நம்ம தவளைக்கு பிறந்த நாளா? ஆமாடா, மறக்காம ஸ்பாட்டுக்கு வந்துடுறா. சரிடா. டேய் ஏதோ முக்கியமானதா இருக்காடா? முக்கியமானது இருக்குதுடா. பெரியவங்க குடிப்பாங்களே. ஆமா, அது வாங்கி வச்சிருக்க. வந்துரு. டேய் சம்மடா. வந்துடுறேன்டா. ஓகே. ஐயா, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சொன்ன மாதிரியே நம்ம பர்த்டே ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு. எங்கே நம்ம ஃப்ரெண்ட்ஸை யாரையும் காணோம்? டேய் வாடா. சரிங்கடா நம்ம ஃப்ரெண்ட்ஸு. டேய் ஹாய் கைஸ், இங்க பாருங்க கைஸ், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு பர்த்டே தெரிஞ்சு முன்னாடியே வந்துட்டாங்க கைஸ். பாருங்க. ஹாய்டா. பாப்போம் அப்புறம். வாடா.
மச்சி அது என்னடா நீங்க தானே கேட்கணும். சரி எங்கடா முக்கியமானது? இங்க மச்சி இந்த மச்சி சூப்பரா டைம் ஆச்சு. சரி மச்சி மச்சி வண்டியில ஏறு மச்சி, வீட்டுக்கு போவோம், டைம் ஆகுது. மச்சி ஏறிட்டியா? ஏறு மச்சி போவோம். போலாம் மச்சி. கரண்ட் கம்பிடா டேய். டேய் எந்திரா. டேய் தவளா. டேய் எந்திரா டேய். டேய் எந்திரா. டேய் என்னடா ரத்தம் வருது? டேய் உனக்கு என்ன ஆச்சு? டேய் தவளை பாரு, என்ன பாருடா டேய். யாராவது இருக்கீங்களா? ஹெல்ப். தம்பி போப்பா வெளிய போப்பா. டேய் ஐயோ என் ஃப்ரெண்டுக்கு ஒன்றும் ஆகக்கூடாது. என் ஃப்ரெண்டுக்கு ஒன்றும் ஆகக்கூடாது. ஐயோ அவன் திரும்ப வந்துடணும். டேய் நீ திரும்ப வந்துடணும்டா. ஐயோ அவனுக்கு ஒன்றும் ஆகக்கூடாது. என் ஃப்ரெண்டுக்கு ஒன்றும் ஆகக்கூடாது. தம்பி, நான் பண்ண தப்பு தான். தம்பி யாருப்பா நீங்க? தம்பி ஏன் இங்கே வந்திருக்கீங்க? டாக்டர் என் ஃப்ரெண்டு டாக்டர். ஓ உங்கள் ஃப்ரெண்டா? தம்பி இறந்து 10 நிமிஷம் ஆகுது. நான் போலீஸ்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். நீங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லிடுங்க. பாடி நீங்கள் போஸ்ட்மார்ட்டமில் வாங்கிடுங்க. என்ன டாக்டர் சொல்கிறீங்க? தம்பி நிறைய பேஷண்ட்ஸ் இருக்காங்கப்பா, நான் பார்க்கணும்ப்பா. ஐயோ கூட இந்த உயிர் பண்ணலாம் இழந்துட்டேனே. டேய் அவ்வளோதான் பென், உன் வாழ்க்கை முடிஞ்சதுடா. உன் ஃப்ரெண்டே பிள்ளடா, நீங்களாம் இதுக்கிட்ட இருக்க. தம்பி என்னாச்சுப்பா? கையெல்லாம் ரத்தமா இருக்கு. ஐயோ ஃபேமிலியில் யாராவது இங்கே ஹாஸ்பிட்டலில் இருக்காங்களா? என்னாச்சுப்பா? நான் ஃப்ரெண்டுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுண்ணா. என்னப்பா சொல்கிற? எப்படி? ஒன்றும் இல்லைண்ணா. ஒன்றும் ஃபீல் பண்ணாத. என்ன எப்படி ஆச்சுன்னு நான் அதில் ஒன்றும் இல்லைண்ணா. பரவாயில்ல சொல்லுப்பா. ஒன்றும் இல்லைப்பா, சொல்லுப்பா. நாங்கள் ஃப்ரெண்டு பர்த்டேக்கு போயிருந்தோண்ணா. போய் நல்லா செலிப்ரேட் பண்ணோம், ட்ரிங்க்ஸ்லாம் எடுத்தோம். வர வழியில் வண்டியில் எதிர்பாராதமா ஆக்சிடென்ட் ஆகி கண்ணு முன்னாடியே இறந்துட்டாண்ணா. என்னப்பா இவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்க, உனக்கு ட்ரிங்க்ஸ் பண்ணக்கூடாதுன்னு யாரும் சொல்லி தரலையா? நான் சண்டே ஆனால் சர்ச்சுக்கு போனா பாஸ்டர் சொல்லியிருக்காருண்ணா. தம்பி நீ சர்ச்சுக்கு போவியா? நீ கிறிஸ்டியனா? ஆமாண்ணா. ஏன்னா இப்போ பயமுறுத்துறீங்க? தம்பி ஆண்டவர் மனுஷனை படைச்சதே இந்த மாதிரி குடிச்சிட்டு ரோட்டில் விழுந்து சாவறதுக்கு இல்லைப்பா, அவருடைய சித்தத்தை செய்யறதுக்குப்பா. அவருடைய எதிர்பார்ப்பை என்னைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கியா? பார்க்குறீங்களா, இப்போ கண்ணு முன்னாடியே என் ஃப்ரெண்டை நான் பறி கொடுத்துட்டேண்ணா. நீ இதே மாதிரி 4-5 ஃப்ரெண்டை இறக்கணும்னு ஆண்டவர் என் மேலே எதிர்பார்க்குறாரு. ஐயோ முந்தினவைகளை யோசிக்காதப்பா, பூர்வமானவைகளை சிந்திக்காத. உனக்கு வேதத்தில் பேதுருன்னு ஒரு அண்ணன் இருக்கார், அவரை பற்றி தெரியுமா? அவர் மீன் பிடிக்க போனார். ஆனால் நம்ம ஆண்டவர் அவரை மனுஷனை பிடிக்க அழைச்சாரு. ஆண்டவர் போனதுக்கு அப்புறம் மறுபடியும் அவர் மீன் பிடிக்கவே போயிட்டாரு. ஆனால் கிருபையுள்ள தேவன் மறுபடியும் அவர்கிட்ட வந்து தேவன் என்ன எதிர்பார்க்கிறாருங்கிறத பேதுருக்கிட்ட சொன்னாருப்பா. அதுக்கப்புறம் அவர் 3000 பேரை ரசித்தாரு. இந்த நாளில் உனக்கு நடந்த இந்த துயரம் உன் வாழ்க்கையை மாத்துறதுக்காக கூட இருக்கலாம். இப்போ கூட நாட்கள் இருக்குப்பா. இந்த வேதத்தை பிடி, இதை மனம் திரும்பு, இந்த வார்த்தைகளை படித்து அதன்படி வாழுப்பா. சரிண்ணா. இப்போ எல்லாம் எதிர்பார்ப்பு இதில் தான் இருக்கா? ஆண்டவர் என்னென்னலாம் எதிர்பார்க்கிறாரோ அது எல்லாமே இந்த வார்த்தைகள் மூலமாக இந்த வேதத்துக்குள்ளே இருக்குப்பா. சரிண்ணா. ஓகேண்ணா. பாய்ண்ணா. ஆண்டவரே நான் உங்கள் பிள்ளையா பெண்ணா வந்திருக்கு. ஆண்டவரே இந்த நாள் ஆண்டவரே நீங்கள் என்னை கொண்டு என்ன எதிர்பார்க்குறீங்களோ அதை செஞ்சு முடிங்கப்பா. பிரதர் பிரைஸ் லார்ட். பிரதர் இயேசு உங்களை நேசிக்கிறார். இந்த வாலிபம் இயேசுவுக்காக உங்கள் வாழ்க்கையை எந்த சூழ்நிலை இழந்துடாதீங்க. ஆண்டவர் நம்புங்க. இந்த லைஃப்பை வேஸ்ட் பண்ணிடாதீங்க பிரதர். அப்பாடா ஆண்டவரே, இப்போதான்ப்பா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த நாளில் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த நாளில் நீங்கள் சொன்ன எதிர்பார்ப்பை நான் நிறைவேற்றிருக்கேன் ஆண்டவரே. இதே மாதிரி நிறைவேற்ற எனக்கு உதவி செய்யுங்கப்பா. ஆதாமோட வாழ்க்கையில் ஆண்டவர் எதிர்பார்த்தது என்னன்னா, அவரோட தோட்டத்தில் உலாவுறதுக்கு. நோவின் காலத்தில் அவர் என்ன எதிர்பார்த்தார்னா, ஒரு நீதிமானையும் ஒரு உத்தமனையும். இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து கானானுக்கு போகும்போது ஆண்டவர் எதிர்பார்த்தது அவருடைய கட்டளைகளின்படியும் அவருடைய கற்பனைகளின்படியும் செய்கிறதற்கு. அவருடைய குமாரன் இந்த உலகத்தில் மனுஷனாக வந்தப்போ அவர் எதிர்பார்த்தது என்ன தெரியுமா? நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளை சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுங்கள். இப்போவும் நீங்கள் அவருடைய சித்தத்தின்படி செய்வீங்களா இல்லை செய்ய போகிறீங்களா? நீங்களே யோசிச்சு பாருங்கள்.
கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.